ஹே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கூட இருக்க பெல் பட்டனை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. I'll be with you, 그대여. You'll never be alone, 언제나 곁에. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உங்க கூட அப்படின்னு. உடனே ஹீரோயின் வந்து சொல்றாங்க, என்ன பண்ற, கழுவிட்டு இருக்க அப்படின்றாங்க. சே, உன்னை வந்து நம்பி இருக்கவே கூடாது, நீயா வந்து நல்ல பிளேஸுக்கு என்ன கூட்டின்னு போறேன்னு சொல்லுவ அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்து சொல்றாங்க, நல்லா தானே இருக்கு, சிக்கன் வாசம்லாம் அடிக்குது கழுவிட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த கடையோட ஓனர் வந்துட்டு இன்னும் நைட்டு கூட ஆகல, ஈவினிங் தான் ஆகுது, இதை விட அதிகமா வரும்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து கொடுத்துட்டு போறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்து இதுக்கு மேல என்னால முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போக ஹீரோயின் அவங்க காலையே பிடிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, என்னை விடு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, என் பணத்தை தாண்டி போ அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்து என்னை விடுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஹீரோட பேண்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீ போக கூடாதுன்னு சொல்ல ஹீரோ வந்து சொல்றாரு, தயவு செஞ்சு என் பேண்ட்டை விடு, நான் போலன்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவையும் ஹீரோயினையும் இன்னொரு கடையில தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, பார்ட் டைம்ல வேலை செஞ்சது மொத்தமா இங்க செலவு பண்ணிடுவோம் போலியே அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நம்ம இந்த வீக்கெண்ட் போலாமா அப்படின்ட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, எதுக்கு விட்டா டெட் பாடியை வந்து கிளீன் பண்ண வைப்ப போலி அப்படின்னு. உடனே ஹீரோயின், வா இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு, நிறைய காசு கொடுப்பாங்கப்பா. ஹீரோ வந்துட்டு பயந்துகிட்டு, ஐயோ காசுக்காக என்ன வேணா பண்ணுவோன்னு, நீ ஒரு ஜீனியஸ்ரா அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ரைஸ் குக்கர்ல இருந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்ட உடனே வந்து ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை வந்து ஹீரோயினோட அம்மா வந்து படிக்கிறாங்க. ஹீரோயின் எழுதுந்த என்ன போட்டிருக்குன்னா, அம்மா நீங்க இங்கதான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு கிச்சன் தான் வந்து ஃபேவரட்ன்றதுனால. அது மட்டும் இல்லாம இது உண்மையான கோல்டு, பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா வந்து குஷியா போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதை போட்டுக்கிட்டு ஹீரோயினை தான் தேடுறாங்க. ஹீரோயின் பார்த்தா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை தூங்கிட்டு இருந்த ஹீரோயினை அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அம்மா வந்து பிரசன்ட்ல பாக்குறாங்க. அதே ரூம்ல வந்து கீழே படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து காண்டாயிட்டு கதவை வேகமா சாத்திட்டு போக ஹீரோயின் வந்து அலறி வச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா எழுந்து உக்காந்துட்டு மேலதான் பாக்குறாங்க. அவங்க அப்ப வாங்கினாங்களே அந்த ஸ்டாரை தான் பார்த்துட்டு சோகமா இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் எங்கேயும் தனியா வந்து அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு போல. அதுக்கப்புறமா வந்து அவர் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரெடி ஆயிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து டிவியை ஆன் பண்றாரு. அப்ப நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னா வந்து எரி நட்சத்திரங்கள் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறமா வர மாதிரி அதை சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு நடக்கும் போது ஈவெண்ட் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்னே ஹீரோயினோட அப்பாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, நான் வேணா அவளை எழுப்பிட்டோன்னு இல்ல அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. அப்ப வந்து ஹீரோயின் உடனே இறங்கி வராங்க. அப்ப நீ வந்துட்டியா அப்படின்றாரு. ஹீரோயின் வந்துட்டு குட் மார்னிங்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போக அப்ப ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கேக்குறாரு, நல்லா தூங்குனியா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, நான் சூப்பரா தூங்குனேன், குழந்தை மாதிரி தூங்குனேன்னு. ஹீரோயினோட அம்மா வந்து திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கேக்குறாங்க, நேத்து நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நேத்து நடந்ததே காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கேக்குறாங்க, நீ என்னதான் வந்து சொல்லியிருந்தாலுமே என்னால நம்ப முடியல, நீ ஒருத்தனை ஏமாத்தணுன்றது அப்படின்ட்டு. அதனால தயவு செஞ்சு உண்மையா சொல்லுன்னு ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, நீ என்னதான் பைத்தியக்காரியா இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் பைத்தியக்காரியா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால இதை வந்து பண்ணன்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு ரொம்பவே போர் அடிச்சுது, அதனாலதான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மாவோட ரியாக்ஷன் தான் பங்கமா இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, என்னால ரொம்ப நாள் வந்து அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுவே எப்படி இருக்குன்னா கல்யாணம் பண்ணா மட்டும் போர் அடிக்காத எனக்கு, அதனாலதான் கல்யாணத்தையும் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா என்ன கலாய்க்கிறியா, இதுக்கப்புறம் என்ன பிளான்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டு அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து தூங்க போறேன், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறேன்னு. ஹீரோயினோட அப்பாவும் தூங்க போற அப்புறம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம செகண்ட், நான் கொரியனோட ஃபுட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கொரியன் ஃபுட்லாம் ட்ரை பண்ண போறேன்னு சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா வந்து அந்த குச்சை புடுங்க ட்ரை பண்ண ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க அப்புறம் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் ரொம்ப நாளைக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஜாலியா ஃப்ரீயா இருக்கணும்னு. இதெல்லாம் ஒரு பிளானான்னு வந்து ஹீரோயினோட அம்மா வந்து காண்டாக ஹீரோயினோட அப்பா வந்து அந்த குச்சை பிடிங்கி வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, நான் சந்தோஷமான அன்எம்ப்ளாயா இருக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா வந்து சரியான காண்டா ஆகுறாங்க. அப்புறமா பிரசண்ட தான் காட்டுறாங்க. நேத்து நீ சொன்னது நிஜமாவே உண்மையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு போயிருப்பாங்க. அங்க சாப்பாடு எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஆளுக்குலாம் சோறே கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பண்ணுவோன்னே ஹீரோயின் வந்துட்டு, அம்மா நீங்க ரொம்பவே ஓவரா பண்றீங்க அப்படின்னு சொல்ல,
அப்ப ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தான் கை நீட்டி நிக்க ஹீரோ வந்துட்டு போய் ஹீரோயினோட அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா, எலும்புலாம் உடையில, நாக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. உடனே வந்து ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கேக்குறாங்க, என்ன நான் அவளை சாவடிச்சிருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. அவ வந்து வீட்டை விட்டு ஓடினப்ப நீங்க தான் அவளோட காலை வந்து உடைச்சிங்களே ஸ்கூல் டைம்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஆமா ஆமா அப்பவே இவளை வந்து சாவடிச்சு போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து கேக்குறாங்க, நேற்று நைட்டு நீங்க தூங்குனீங்களா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க, இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி தூங்குவேன் அப்படின்ட்டு. அப்ப வந்து ஹீரோ வந்து என்ன கொண்டு வந்திருப்பானா, ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு தான் கொண்டு வந்திருப்பாரு. இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால இருந்தாங்க அப்படின்னு கொடுக்க ஹீரோனோட அம்மாவும் குஷியா போயிட்டு ஆமா நீ மட்டும் தான் இந்த வீட்லயே என்ன பத்தி கவலைப்படுற அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட அப்பா வந்துட்டு கேக்குறாரு, அங்கிளுக்கு இல்லையாப்பா அப்படின்ட்டு. ஹீரோனோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, கம்முன்னு உட்காந்து சாப்பிடுன்ட்டு. அப்ப வந்து எல்லாரும் வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு உடனே ஹீரோயினா போயிட்டு உட்காடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு தவிர மீது எல்லாருக்கும் ஹீரோனோட அம்மா வந்து பிளேட் வைக்க, அப்ப வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு பவுல் அவங்களையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோ கிட்டயும் நீட்டுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து போட்டுருவாங்க சாப்பாடு. ஹீரோ வந்து போட மாட்டாரு, தேங்க்ஸ் ஃபார் மீல் அப்படின்னு சொல்லிருவாரு. ஹீரோ வந்து போடாம இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு நம்ம அப்புறமா பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து சொல்றாரு, நான் வந்து உன்னை பார்க்க வரல, ஆன்டியை தான் பார்க்க வந்தேன்ட்டு. இப்போ வந்து ஹீரோயினோட தம்பி வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் டயட்டோ அப்படின்னு ஹீரோயின் வந்து திட்ட, ரெண்டு பேரும் முடிய பூச்சி இழுத்துக்கிட்டு தாறுமாறா சண்டை போட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா வந்து சரியான காண்டாயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு எங்கேயோ உள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாரு, 1 2 3 4 அப்படின்ட்டு. ஹீரோயினும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சவுண்ட் டம்மு டும்மு டம்மு டும்முன்னு கேட்கும். ஹீரோனோட அம்மா தான் உள்ள போயிட்டு வந்து ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது வந்து நம்ம பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு, உன் தம்பி படிக்கும் போது தான் அதை வந்து வாங்கினாங்க, ஏன்னா அவளோட ஹேங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா வந்து எப்பப்பெல்லாம் வந்து செம்ம கோவத்துல இருக்காளோ அப்பெல்லாம் போய் அதை தட்டி தட்டி சாந்தமாயிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ அடுத்த சீன் தானே நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூம்ல போய் பல்லு வலிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படி வந்து உன்னோட என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ண, உடனே ஹீரோயின் வந்துட்டு எங்க அம்மா வந்து கேட்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, அப்ப வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, ஆமா உங்க அம்மா தான் கேட்க சொன்னாங்கன்னு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, சரி அப்ப நான் இது சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போறாங்க. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு கேக்குறாங்க, உன்ன மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாமே அப்படின்ற ஆள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, யாரு நானா அப்படின்னு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, ஆமா உன்ன மாதிரி எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்க ஆளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து உள்ள வராரு இது சொல்லிட்டு இருக்கும் போது. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, என்ன பாராட்டுறியான்ட்டு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, பாராட்டுலாம் இல்ல, இதுதான் வாழ்க்கையில சாதிக்கணும், சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு யோசிச்சிருந்த ஆளாச்சே அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கை கழுவிட்டு உள்ள வந்திருப்பாரு அந்த ரூம்குள்ள. ஆமா ஆமா நான் அவரும் சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்மளால நீக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, நான் யார் சொல்றது வேணாலும் நம்புவேன், நீ சொல்றத நம்பவே மாட்டேன் அப்படின்றாங்க. உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து கரெக்டா அந்த டைம்ல வந்து சொல்றாரு, 9 நிமிஷம் நீ லேட் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு டைமை பார்த்துட்டு ஐயோ லேட் ஆயிடுச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஐயோன்னு உட்காடுறாங்க. இப்ப வந்து ஹீரோயின் வந்துட்டு படுத்துட்டு வா என் பக்கத்துல ஹியூன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அட வாப்பா இங்க, அட வாப்பா வாப்பான்னு கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து கிட்டதான் போவாரு, கழுத்தை பிடிச்சிருவாங்க. வந்துட்டு சொல்றாங்க, நேத்து என்ன பண்ண, நேத்து நீ மாட்டினா செத்தடா, நான் நேத்தே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஆன்டி ஆன்டின்னு கத்துறாங்க. இப்ப ஹீரோனோட அம்மா வந்துட்டு போட்டு பொழக்குறாங்க ஹீரோயினை. அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி தான் ஹீரோயின் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஆன்டி ஆன்டி இவ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ண ஆன்டி இப்ப அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, இவ வந்து உன் பையன் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க யாருன்னா பார்த்தா அப்படின்ட்டு. அப்ப வந்து ஹீரோனோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, உன்னை விட இவளே எனக்கு பரவாயில்ல, இவனே என் பையன் சொன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னா. இதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு பதிலா அவனு உங்க பையனா மாத்திக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, குட் ஐடியா அப்படின்ட்டு, நான் இனிமே உங்களோட பையன் ஆன்டி அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து ஹீரோனோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, நீ எப்பவுமே என் பையன் தான் அப்படின்ட்டு. ஆமா வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோனோட அம்மா வந்துட்டு காலையிலே ஹீரோயினை எட்டி வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, எட்டிலாம் உதைக்காதீங்க என்ன அப்படின்ட்டு, வர வர நீங்க ரொம்பவே மோசமா என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோனோட அம்மா வந்துட்டு வாயை மூடிட்டு எழுந்துரு, அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஆபீஸ்க்கு வந்து ரைஸ் கேக் எடுத்துன்னு போக சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, ஏதா அவனே போய் கொடுக்க சொல்ல வேண்டியது அவனோட ஆபீஸ் தானே அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ வந்துட்டு கேக்குறாரு என்ன ரைஸ் கேக்குன்னு சொல்ல, அப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, உனக்காக நான் ரைஸ் கேக் செஞ்சேன், அது கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல,
அது மட்டும் இல்லாம உன்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் வந்துட்டு அவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறீங்க, நன்றி அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் வந்துட்டு, உங்க 2 பேருக்கும் நடக்கிற பாச போராட்டத்துல என் கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடும் போல அப்படின்னா, எழுந்துரு அப்படின்னு ஹீரோனோட அம்மா வந்துட்டு மிரட்டிட்டு போறாங்க. கட் பண்ணி ஹீரோட ஆபீஸ தான் காட்டுறாங்க. அதுல அந்த கூட வேலை பார்க்குற பொண்ணு இருக்குல்ல, ஹீரோட போட்டோ வந்து அவார்ட்ஸ்ல எடுத்துருக்கோம்ல, அதை பார்த்துட்டு ஆண் அழகையா அப்படின்னு பேசிட்டு இருக்க. கரெக்டா இப்ப சிஓ வந்துட்டு உள்ள வராரு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கிளைண்ட் வந்து வேற எங்கேயும் வந்து விண்டோ வைக்க சொன்னாங்களாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராரு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றாங்க, ஆமா அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் பக்கமா வச்சு சன் வர மாதிரி தான் கேட்டாரு, மார்னிங்ல சன் பாக்குற மாதிரி. அப்புறமா இப்ப வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல அப்படின்னா. அப்ப சிஓ வந்துட்டு கத்துறாரு, கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் திடீர்னு வந்து மண்டைய மாத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறமா தான் நோட் பண்றாரு, நம்ம ஹீரோவோட போட்டோவை தான் அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு இருக்கோன்னு. நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும் வந்துட்டு ஆமா அந்த கிளைண்ட் என்ன சொன்னாரு, ஏதோ விண்டோ மாத்திருமோமே அப்படின்ட்டு உள்ள கேட்டுனே வர. அப்ப ஹீரோயினும் கூடவே வராங்க. ஹீரோயின் கூட வரதை பார்த்துட்டு அந்த சிஓ மக்கூட்டு வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா, இவங்களும் ஒரு கிளைண்ட் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, ஐயோ நான் கிளைண்ட் எல்லாம் கிடையாது, நான் ரைஸ் கேக்க தான் டெலிவரி பண்ண வந்தேன் அப்படின்றாங்க. அப்ப சிஓ வந்துட்டு கேக்குறாரு, ஓ நீங்க ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு, உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காருன்னு. ஹீரோயின் வந்துட்டு, ஓ என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஓ ஆமா உங்களை ரொம்ப நாள் வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சா அந்த சிஓ வந்து சொல்ல. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து நாங்க வந்து கிராண்ட் ஓபனிங் வச்சிருக்கோம், நீங்களும் கன்ஃபார்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட புது ஆபீஸுக்கு. ஹீரோனும் வந்துட்டு ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த புது பொண்ணு வந்து ஜூஸ் கொடுத்துட்டு வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டு இதை கேட்டவொடனே, அப்ப எங்க சீனியரை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா நாங்க வந்து ரொம்ப நாள் ஹிஸ்டரியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல. உடனே அந்த கூட வேலை பார்க்குற பொண்ணு, சீனியரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும்னு ஆசைப்படுறா, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு. உடனே ஹீரோயின் வந்துட்டு பிளாஷ்பேக் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அவன் பிரான்ஸ்ல தான் பிறந்தான்றது தெரியும்ல, இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1995ல தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நாளும் போலதான் ஒரு நாள் வந்துட்டு நான் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், அப்பதான் வந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பையன் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அது வேற யாருமே இல்ல, ஹியூன் தான். அது மட்டும் இல்லாம எங்க 2 பேரோட அம்மாவும் வந்துட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து விளையாடுங்கன்னு சொல்ல. அப்ப நான் வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு உன்னோட பேர் என்னன்னு கேட்டேன். அப்ப வந்து அவன் என்ன பண்ணானா, அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான், குட்டியா கொரியன் கூட தெரியாத அப்படின்னு. அப்பதான் யோசிச்சேன், இந்த பையனுக்கு வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட அம்மா வந்துட்டு ஃபாரின் அஃபேர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்க வீட்டுல தான் அவனை விட்டுட்டு ஃபாரினுக்கு எல்லாம் கிளம்புவாங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து யூஸ் டு பேபி சிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பதான் நான் முதல்ல அவனை பாத்துக்கவே ஆரம்பிச்சேன், அவன் மேல தடவி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ராஜா மாதிரி உட்கார வச்சுட்டு சுத்தி கோட்டை செவர் மாதிரி கட்டிட்டு அவருக்கு வந்து ரிங் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அவள் நேரம் பாக்குற நம்ம ராஜா நினைச்சிருந்தா நீ ஒரு பிரின்சஸ் சொல்லிட்டு அந்த கோட்டையை வந்து இடிச்சு தள்ளிடுறாங்க. அவனை வந்து கை கழுவி ஹைஜீனிக்கா நான் தான் வச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நல்ல சத்தான உணவு கேரட்லாம் வந்து குடுக்கு சாப்பிட வச்சிருந்தேன். அப்பதான் வந்து நீ வந்து ஸ்ட்ராங்கா வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹீரோவையும் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு, யாருன்னா இவங்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க அப்படின்ட்டு கையை தூக்கி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் அவனை வந்து எல்லார்கிட்டயுமே வந்து பழக விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோ வந்து சேர்த்து வச்சிருந்த உண்டியில எடுத்துட்டு போயிட்டு, நான் வந்து உனக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லி தரேன்ட்டு அப்பவே கூட்டின்னு போயிருக்காங்க ஹீரோவா. அதுக்கப்புறமா பிரசண்ட தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, ஆமா அவனை நான் தான் வளர்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு. அப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ பின்னாடி இருந்து வந்துட்டு, இதெல்லாம் உன்னோட நினைப்பு தான், எப்படி வந்து நீ நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி போய் சொல்ற அப்படின்னா, நான் வேணா உன் மேல வந்து கேஸ் கொடுக்கிட்டேன், இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்பா சொல்ற அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோயின் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒரு நன்றி கிட்டவனை வந்து பாத்துருக்கீங்களான்னு சொல்ல. அப்ப சிஓ வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்ல. அப்ப வந்து ஹீரோ வந்து சொல்றாரு, ஆனா அவ தப்பா சொல்றானா, பொய் சொல்றானா அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த சிஓ வந்துட்டு சொல்றான், இவளை பார்த்தா பொய் சொல்ற ஆள் மாதிரியே தெரியல, நீ தான் சொல்லுக்கிற ஏதோ அப்படின்னு சொல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, இவள மாதிரி ஒரு பைத்தியக்காரிய நான் இந்த உலகத்திலேயே பார்த்தது இல்லை, இவதான் முதலாளி அப்படின்னு சொல்ல. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கை கொடுக்கலான்னு போவ. அப்ப ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு,
இவ வந்து ரொம்ப அழுக்கா இருக்கா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல இப்படிதான் எங்களோட மீட்டிங்கே வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவ என் தலையை கூட தடுவல, அவ அக்ரெசிவா இருந்தா என்ன அடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து தனியா அந்த கேஸ்டல்ல வந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ வந்துட்டு கேக்குற, ஆனா உங்களுக்கு தெரியும்ல நான் வந்து தனியா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எது இவ என்னோட கையை கழுவி விட்டாளா, இவ தான் வந்து என்ன டிஸ்டர்பே பண்ணியிருந்தா அந்த பாத்ரூம்ல. நான் வந்து பாத்ரூம் போலான்னு போக கதவை திறந்து விட்டுட்டு பாக்குறா ஏ அப்படின்னு கத்தன. நான் கூட அப்ப கூட வந்து அவ அதை யோசிக்காம அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னா இவன் வந்து கொரியன்ல பேசிட்டான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா எனக்கு வந்து பீன்ஸை சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, அதை தூக்கி எனக்கு வச்சுட்டு சாப்பிடு புரோட்டீனுன்ட்டு இவளுக்கு பிடிக்காத சோத்துல இருந்து எடுத்து எனக்கு கொடுத்துட்டா. எது இவ போயிட்டு எனக்கு வந்து விளையாட சொல்லி கொடுத்தாளா? இவ போயிட்டு என்ன தெரியுமா பண்ணா, இவ தான் வந்து நம்மளை கண்டுபிடிப்பான், நம்ம போய் ஒளிஞ்சுக்கலான்னு கண்ணாமூச்சில கூட விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஞாபகம் வருது, எது இவ எக்கனாமிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாளா? அப்ப யோசிச்சேன் நான் இவகிட்ட இருந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம என்னோட அலவன்ஸ் ஃபுல்லா சாக்லேட் ஐஸ்கிரீமா மாறிச்சு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, யார் சொல்றா பாரு இதை, ஒருத்தனால வந்து ஜிப்பா ஊத்துட்டு பாத்ரூம் கூட போக முடியாதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சொல்றாரு, என்னால போக முடியாம இல்ல நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு பாத்ரூம்க்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், ஏன்னா வந்து உன்னால ஜிப்பு கூட அவுக்க தெரியல அப்படின்றதுனால அப்படின்னு சொல்ல, அதுவும் என்ன பேண்ட் ஃபுல்லா ஈரமா இருந்ததெல்லாம் மறந்துட்டியான்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல அது வந்து தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப சிஓ வந்துட்டு கொஞ்சம் வெக்கப்படுறாரு. கட் பண்ணி சிஓவும் அந்த வேலை பார்க்குற பொண்ணு தான் பேசிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்றாங்களா என்ன, இந்த மாதிரி நான் இவர் வந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணி பார்த்ததே இல்ல. இப்ப சிஓ வந்துட்டு சொல்றாரு, ஆமா ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்குள்ள போயிருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க போல அப்படின்ட்டு. அப்புறமா கூட வேலை பார்க்குற பொண்ணு போன பிறகு சிஓக்கு வந்து கால் வருது. இவர் வந்து எடுக்கிறாரு. கட் பண்ணி ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து நடந்து வந்திருக்க டைம்ல அப்போ 3 ஆன்டிஸ் வந்து கடை ஓரமா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, ரூட்ஸ் டின்னர் ஷாப்போட பொண்ணு வந்து அவங்களோட ஃபியான்சியை வந்து ஏமாத்திட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோனோட அம்மாவோட மனசு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுது. அப்புறமா அங்க போயிட்டு கவர் இருக்கான்னு கேட்டு அந்த கவர் மாதிரி உங்களை கிழிச்சிருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கம்முன்னு கிளம்பிடுறாங்க எதுவுமே வாங்காம. அதுக்கப்புறமா ஹீரோனோட அம்மா வந்துட்டு எங்கேயோ உங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்க போறாங்க ஒரு கடைக்கு. அவங்க வந்து ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்ப வந்து அவங்க ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க மூஞ்சி ஏன் ரெட்டா இருக்குன்னு வந்துட்டு கேக்குறாங்க முடிச்சுட்டு. அப்ப வந்து ஹீரோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, அந்த புரளி பேசுறவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபீல்டு டே போல, அதனால எல்லாருமே சேர்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க என்னோட குடும்ப கதையை அப்படின்னு. அப்ப இவங்களோட ஃப்ரெண்டும் வந்துட்டு சொல்றாங்க, அப்ப உங்க பொண்ணு வந்து இந்த ரோட்ல எல்லாரையும் தெரியற மாதிரி அடிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்ல, அவளை கூட்டிட்டு போய் தனியா வச்சு நீ வந்து அவகிட்ட பேசியிருக்கணும், அதுக்கப்புறமா நீ என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோனோட அம்மா வந்து எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருக்கலாம், அவங்க 3 பேருமே வராங்களான்னு கேட்க, அவையே எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணா அப்படின்னு ஹீரோனோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா, கிளாஸ் ரியூனியன் அப்போ வந்து அவ வந்து வளரிட்டா, அதனாலதான் இப்ப வந்து அவளை கூப்பிட வேண்டியதா போச்சு, அதனாலதான் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோனோட அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, உனக்கு ஞாபகம் இல்லை, நீ கூட தான் வந்து பெருமையா பேசின, உன் பொண்ணு வந்து கிரிப்ல வந்து ஒர்க் பண்றா, அவ வந்து இன்டர்நேஷனல் லாயரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ட்டு. கட் பண்ணி ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க பார்க்கும் போது அந்த பில்லு மாதிரி அது ஆனியனோட சம்திங் எதுவும் சொல்லுவாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த டைம்ல தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து கிளாப் தட்டிட்டு, வா நீ வேற மாதிரி சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நான் வந்து யூஎஸ்ல இருக்கும்போது பேசிக் ஸ்கில்ஸா சர்வைவல் ஸ்கில்ஸா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அவனை கூப்பிடாதான் சொல்லுவாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறமா போனை வச்சுட்ட பிறகு அவன் வரானான்னு கேட்க, ஆபியஸா அவன் வரல. கட் பண்ணி ஹீரோயினோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கிட்ட வந்துட்டு, என்னங்க நீங்களாவது போய் அவகிட்ட பேசுங்களேங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோனோட அப்பா வந்துட்டு சொல்றாரு, அவளை தயவு செஞ்சு கொஞ்சம் தனியாவது விடு, அவளே வந்து பிக்கப் ஆயிப்பா அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த டெரஸ்க்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் பண்ற ஃபன்னை வந்து பார்த்துட்டு, கத்தாதீங்க ரோட்ல போற எல்லாருமே வந்து வந்துட போறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு கேக்குறாங்க, ஆமா நீ பிஸியா இல்லையா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, எங்களோட சண்டை போடணும்னு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல காலையில உன்னை வந்து சிஓ வந்து கூப்பிடும் போது ஏதோ சீரியஸான மேட்டர் மாதிரி இருந்தது, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா காலையில நடந்ததான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காது, அந்த மாதிரி இருந்தா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சிஓ வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு, இங்க வா ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனும் வந்துட்டு நீங்க போய் பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி இருப்பாங்க. அப்புறமா சிஓவும் நம்ம ஹீரோ தான் வந்து பேசிக்கிறாங்க, நம்மளோட புது ஆபீஸ் வந்து கட்டினது தப்பா போயிருக்குமோ அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, அதுக்குதான் நம்ம வந்து முன்னாடி யூத் சென்டர்னு வந்து கிட்ட வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சிஓ வந்துட்டு சொல்றாரு, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் தான் வந்து அவங்க பே பண்ணுவேன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க கம்பெனிலே வந்து பட்ஜெட் இஷ்யூவா அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவங்களும் வந்து பே பண்ணல, இவங்களும் வந்து பே பண்ணலன்னா நம்ம கம்பெனி வந்து திவாலாயிரும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பேரஸை தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க ஏதோ நடக்குது தானே அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமாம் அங்கேயும் ஏதோ நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு பாரு நீ வச்ச ஆம்லெட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ ஆல்ரெடியே வந்து 2 நாள் வந்து பொறுத்து இருந்துட்ட, எல்லாரும் வந்து கேட்குறாங்க ஏன் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு வேலையை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் நீ சொல்கிற வரைக்குமே அவங்க வந்து கேட்குறதையும் நிறுத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீயே என்னை கேட்கல அப்படின்னோடனே எனக்கு இந்த விஷயத்தில் பற்றி ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறாங்க ஹீரோவா. அப்போ ஆன்டிகிட்டையாவது சொல்ல வேண்டியது தானே, ஏன்னா உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து எழுந்து போயிட்டு ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஹே எங்கள் அம்மா தானே உன்னை வந்து கேட்க சொன்னாங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஹீரோயினோட ஃபியான்ஸைக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவன் எடுக்கவே மாட்டேன்றான். சரி அவன் எடுக்கலன்னு உடனே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. ஹீரோயினை பார்த்து கண்டுக்காம போவாங்க. என்னம்மா மறைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து அவங்க பின்னாடியே போக இவங்களை வந்து பேச வைக்கணுன்றதுக்காக ஹீரோயின் வந்து ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. அம்மா நாளைக்கு வந்து நீங்கள் ஹீரோவோட ஓப்பனிங்க்கு போறீங்க தானே கேட்க ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்ல அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணிட்டு ஐயோ பேசிட்டுமான்ட்டு கேட்குறாங்க. ஏன் நீயும் வந்து நாளைக்கு வர போறியா அப்படின்னு கேட்க ஆமா என்னையும் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு பார்வை தான் வந்து பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் வரல, அங்கெல்லாம் யார் வருவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல ஹீரோனோட அம்மா வந்துட்டு மேலே ஏதோ வைக்கலான்னு போக அப்போ வந்து ஃபோன் எடுத்துருவாங்க நம்ம ஹீரோயின். அப்புறமா தான் பார்த்தா சன்னிலான்னு போட்டு கால் போயிருக்குமா. அப்போ ஹீரோயின் வந்து கத்துறாங்க நான் தான் சொன்னல அவங்ககிட்ட ஃபோன்லாம் பேசாதீங்க, அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனோட அம்மா வந்துட்டு நீ என்கிட்ட எதுவுமே தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்ல உடனே அம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஹீரோயின் வந்து கிளம்பிடுறாங்க. போகிற வழியிலே நம்ம சிஇஓவும் ஹீரோவும் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த யூத் சென்டர் மேலே வந்து லாயரை வச்சு கேஸ் கொடுக்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளோட காசு வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளாவது கொஞ்ச நாள் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிஇஓ வந்துட்டு சொல்கிறாரு நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடும்போது அவங்க வந்து உடனே வந்து பே பண்ணணும்னு நம்ம சொல்ல, அதனால தான் டிலே பண்ணுறேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லாயரை வச்சு நான் எதனா மூவ் பண்ணுறேன், நம்ம வந்து எதனா ட்ரை பண்ணி தானே ஆகணும், நம்மக்கிட்ட காசு வேணும்னா அப்படின்னு சொல்ல அப்போ சிஇஓ வந்துட்டு கேட்குறாரு நம்ம சீக்கிரமாக வந்து புது ஆஃபீஸை வந்து திறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ரிப்போர்ட்டர் வந்து கிராஸ் பண்ணி ஓடி வந்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் சிஇஓ வந்துட்டு நோட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டர் ஆச்சு அப்படின்னு சொல்ல அவன் வந்து தப்பான டைரக்ஷனில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் யாருக்கு ஒரு பாட்டிமாக்கு ஹெல்ப் பண்ண போவார். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு வாங்க அப்படின்னு ஓரமாக கூப்பிட்டுட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு வராங்க. இவங்க பாருங்க 3000 தான் இவ்வளோ எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்கே வந்து தராங்கன்னா கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்புறமா டெஸ்டினேஷன் வந்தவொடனே அங்கே வந்து டிரைவர் வந்துட்டு நீங்கள் இறங்குங்க டெஸ்டினேஷன் வந்தாச்சுன்னு சொன்ன உடனே ஹீரோன் எழுந்துட்டு ஓ வந்துடுச்சா அப்படின்ட்டு பின்னாடி பக்கம் ஏறி முன்னாடி பக்கம் வந்து உக்காந்துக்கிறாங்க. டிரைவர் வந்து என்னப்பா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க வந்து எதை யோசிச்சுக்கிட்டே போவாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே இருக்கால அவன் வந்து ஹீரோயினை வந்து ஏமாத்திருப்பான், அதை யோசிச்சுக்கிட்டே வந்து போவாங்க. அடுத்த சீனே வந்து நம்ம ரிப்போர்ட்டர் தம்பியை தான் காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் தம்பி வந்து நம்ம ஹீரோ வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க நீங்கள் 2 பேருமே வந்து முன்னாடியே ஒரே கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து எப்படி ஒரு புது கம்பெனி வந்து ஆர்டிலரின்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு ஆமாம் நாங்கள் ஓப்பன் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறோம், ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டுலேயே 11th கிரேடான கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்து இந்த டிசிஷன் எடுத்ததுனால என்னையே பல நாள் வந்து சந்தேகப்பட்டேன் என்னால் முடியுமா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டாக தப்பா இல்லை தப்பா கரெக்டா அப்படின்னு யோசிச்சு என்னோட டைமே வந்து போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதனா ஒன்று ட்ரை பண்ணியாவது இருந்து சக்ஸஸ் ஆனால் நம்மளோட பாசிபிலிட்டி இருக்குல்ல. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு வந்து கால் வந்தோடனே அவர் வந்து கால் வந்துச்சுன்னு எழுந்து போயிடுறாரு. கட் பண்ணி ஹீரோவோட அம்மாவையும் ஹீரோவோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்கள் பையனோட ஓப்பனிங்க்கு வரலையான்னு கேட்க அப்பா அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து டியூட்டி இருக்குது, செமினார் ஒர்க் வர இருக்குது, அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி உங்களோட பையனோட ஓப்பனிங் கூட வர முடியாத அளவுக்கு ஷெட்யூல் வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் வந்து ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பா வந்துட்டு கேட்குறாங்க நீ எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்கவும் அப்போ வந்து ஹீரோவோட அப்பா வந்து சொல்கிறாரு என்னால் ஷெட்யூலை மாற்ற முடியல வேறு வழியில் அதனால தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சொல்கிறாரு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், ஃப்ளவர்ஸை வந்து அமுச்சு விட்றேன். அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமா அவர் வந்துட்டு கேட்குறாரு அடுத்த அசைன்மெண்ட் எங்க, இப்போதான் நீ 1 மாதத்துக்கு முன்னாடி வந்த மலேசியாவில் இருந்து அடுத்தது எங்க அப்படின்னு கேட்க
நேராக வரும்போது சொல்லுவாங்க, நான் இப்போ போய்க்கிறேன், ஏன் என்னை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அனுப்பணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க 2 பேருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்ட்டு. கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு. ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உடனே வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இந்தா நாளைக்கு நான் வரமாட்டேன், இதை வச்சுக்க, போமோகிரனட்ரியை நீ என்கிட்ட கொடுக்குறியா நான் ஒரு கேட்க, ஆமாம் நாளைக்கு தான் உன்னோட கம்பெனியோட கிராண்ட் ஓப்பனிங்கில் என்னால் தான் வர முடியாது, இந்தா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இதோட செடி வளர வளர உன் கம்பெனி வந்து நல்லா வளரும், இது உதிர உதிர உன் கம்பெனி வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அடிப்பாவி இதை ஏன்டி என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்க, ரிட்டர்ன் கொடுக்க போக ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, கொடுத்த கிஃப்ட்லாம் நான் திரும்பி வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, இதை நாளைக்காவது கொடுக்க வேண்டியது தானே, இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேனே நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு, அவ்வளோ பிஸியா மேடம்ன்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நான் உன் சிஇஓ வந்து கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா ரூமில் வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன தேடிங்கன்னு கேட்க, அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, நீ தான் கொடுத்தல அந்த கோல்டு ப்ரௌச்சை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை போயிட்டு ஹீரோயினும் வந்து தேட போக, அந்த டைமில் ஹீரோயின் வந்து யூஎஸ்லேருந்து அமிச்சதெல்லாம் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, அம்மா ஏமா இதை யூஸ் பண்ணலன்னு உடனே, இதெல்லாம் புதுசாக தான் இருக்குன்னுமா, இது எக்ஸ்பைரி ஆகியே 6 மாதத்துக்கு மேலே ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு போயிட்டாங்க ஹீரோயினோட அம்மா. கட் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மாவை வந்து ஹீரோவோட அம்மான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, சிஇஓ உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்களை நேரில் தான் பார்த்தது இல்லைன்னு அப்பா அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் இல்லைங்க, அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்களே, அவங்க தான் ஹீரோவோட அம்மா அப்படின்னு சொல்ல, உடனே சிஇஓ போயிட்டு அவங்களுக்கு கணக்கு வச்சுக்கிட்டு, ஐயோ சாரிங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சிஸ்டர்ஸ்ன்னு வந்து சொல்லியிருப்பாங்களா, அவங்க வந்துட்டாங்க. அங்கே வந்தவொடனே ஹீரோயினோட அம்மா மூஞ்சி வந்து மாறுது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போனால் டேபிளில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, உன் பொண்ணு தான் வந்து கேன்சல் பண்ணிட்டாலாமே கல்யாணத்தை அப்படின்னோடனே ஹீரோயினோட அம்மாவும் வந்து சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் அப்படிதான், கல்யாணம்ன்றது பெரிய விஷயம் இல்லை, அவன் முடிவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம் டைவர்ஸ் ஆகிறத விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்து ஃபோன் பண்ணிட்டு, என்னால் வர முடியல தங்கம், அப்புறமா வேணா நான் உனக்கு வந்து பொக்கே அமிச்சல, அது வந்ததா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பொக்கேவை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹாய் சொல்லுவாங்க. அப்போ இவரும் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ வந்துட்டியான்ற மாதிரி பார்ப்பாரு. அடுத்த சீனே ஹீரோயினோட அம்மா வந்து பாத்ரூம்ல இருப்பாங்க. அப்போ ஹீரோயினை பற்றி, ஹீரோயினோட அம்மாவை பற்றி அவங்க வந்து தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு எவ்வளோ சீன் பட்டா, அவள் பொண்ணு வந்து அங்கே ஒர்க் பண்ணுறா, அவள் பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி, இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு, என்ன மாதிரி இருக்குன்னு உடனே, நிறைய கூட்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, இங்கேயே இரு, நீ வேற கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கல அப்படின்னா, பரவாயில்லையே என்னோட கிஃப்ட்லாம் வந்து லைனில் வச்சிருக்கேன்னு ஹீரோயின் வந்துட்டு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஆமாம் எப்படி என்னால் தூக்கி போட முடியுமா. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, உனக்கு பசிக்குள்ளே போய் சாப்பிடுன்னு. இல்லை நான் எங்கள் அம்மாவை தான் பார்க்க வந்தேன் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேட்ரிங்லேருந்து வாங்கியிருக்கேன், அதனால சாப்பிட்டு தான் போகணுன்னு போய் எடுத்துகிட்டு வர போகிறாரு. அந்த டைமில் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து, இல்லைம்மா உங்களோட கோல்டு சாம் வந்து லக்கின்னீங்களா, அதனால தான்மா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்ல, உடனே ஹீரோயினோட அம்மா வந்து டென்ஷன் ஆகிட்டு, யாரெல்லாம் பார்த்தா என்னை வந்து இன்ட்ரோ கேட்பாங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னம்மா என்னை வந்து இன்ட்ரோ பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த டைமில் கீழே வரும்போது எல்லாருமே நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துடுறாங்க. அப்புறமா ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. அதனால வந்து உங்களுக்கு தெரியல, என் பொண்ணு வந்து கிரிப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து அவள் வந்து குவிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர்ஸில் வந்து ஒரு ஆண்டி வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி கம்பெனிலேருந்து வந்து குவிட் பண்ணனோடனே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, ஆமாம் இப்போ இவன் வந்து அன்எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட. இதை சொன்ன உடனே வந்து அங்கே இருக்க எல்லாரும் மூஞ்சுமே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ஜோக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோ வந்து மேலே வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறமா ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினோட அம்மாவும் பின்னாடியே வந்துட்டு, நான் வந்து அங்கே வந்து பொய் சொல்லல, நான் வந்து உன்னை யூஎஸ் அனுப்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பொண்ணு வந்து சும்மா தான் இங்கே வந்திருக்கா, மறுபடியும் யூஎஸ் போயிடுவா அப்படின்ட்டு இருப்பாங்க.
நான் வந்து இப்போவே வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன், நீ வந்து சீக்கிரமாக வந்து யூஎஸ் கிளம்புற அப்படின்னு பொட்டி தூக்கின்னு கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கத்தினே போக, அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா நான் திரும்பியே வரமாட்டேன்றதுனால தானே நீங்கள் வந்து என்னோட ரூமை வந்து ஸ்டோரேஜ் ரூமாக மாற்றிருக்கீங்க அப்படின்னு உடனே அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்களா. அப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன்டி, நீ ஏன்டி எனக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட அம்மா கிட்ட ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா நான் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டேம்மா, நீங்கள் என்ன வளர்த்தீங்களா, நான் தாம்மா வளர்ந்துக்கினேன் யூஎஸில் போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் யார் வேணால் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் இல்லாமல் யோசிக்கவே மாட்டேன்றீங்களே என் பக்கத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ அங்கே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துன்ட்டு, ஆனால் இங்கே வந்து இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கா. அம்மா நான் ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேம்மா, என்னால் முடியலம்மா, நீ ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுன்றதுனால தாண்டி நான் சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டத்தையும் வந்து வீணாக போயிடுமே அப்படின்னுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ தாண்டி என்னோட பெருமையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு, நான் ஏமா உங்களோட பெருமையாகணும், நான் உங்கள் பொண்ணுமா அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க கோவமா. பக்கத்துலேயே ஹீரோவும் பின்னாடி நின்றுட்டு தான் இருப்பார். அப்போ போனவங்கள நம்ம ஹீரோ வந்துட்டு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு பார்க்கில் தான் வந்து ஹீரோவை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே ஹீரோயின் வந்துட்டு பார்த்தா தெரியல ஊஞ்சல் தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா அந்த பார்க்கில் வந்து ஜங்கிள் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் ஏறிக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, என்னப்பா வளர்ந்துட்ட அப்படின்னோடனே, நீ பார்த்த சின்ன பையன் நான் கிடையாது, நான் ஒரு இப்போ ஜிம்பாடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மழை பெய்ய ஆரம்பித்த உடனே ஹீரோ போயிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு குடை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காருவார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க, இதை விட சின்ன குடை கிடைக்கலையா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் குடை வாங்குறதே எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கேன், உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான இந்த ஜங்கலில் ஒன்று விட்டு போன உடனே நீ அழுவ ஆரம்பிச்சிட்ட, என்னையும் கூட்டின்னு போ அப்படின்றது அப்படின்னோடனே ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, நல்ல வேலை ஒரு அங்கிள் வந்தாங்க, இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே தான் உட்காந்து அழுதுன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், கஷ்டப்பட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நீ சிரிக்கணும்னு அவசியமே இல்லை. இதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க, நீ எல்லாமே கேட்டியா அப்படின்னோடனே, நீங்கள் தான் கத்தினீங்களே சண்டை போட்டுட்டு அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. அப்புறமா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. நம்ம ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அதே டைமில் ஹீரோயின் வந்து கொடுத்த அந்த கோல்டு பின்னை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மாவும் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த லக்கேஜை போட்டுட்டு. அப்புறமா ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே தண்ணியை தொடச்சோடனே ஹீரோ வந்துட்டு கத்துறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, அது மூக்கு சளிலாம் இல்லை தண்ணி தாண்டா அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்து அந்த எரி நட்சத்திரம் தான் வந்து கீழே விழுந்தவொடனே ஹீரோயின் வந்துட்டு அங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்லைன்னொடனே, அதுக்கப்புறமா அது மறுபடியும் வந்தவொடனே ஹீரோ வந்துட்டு ஆன்னுவாங்க. அதுக்கப்புறமா ப்ரே பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு என்ன ப்ரே பண்ணேன்னு கேட்கவும் ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், என் கம்பெனி நல்லா போகணும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் உன் கம்பெனியில் ஏதோ பிரச்சனை போகுது தானே அப்படின்னு. உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஆனால் கீழே விழுந்துருவணும் டவுன்ஃபால் ஆயிடும்னுட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்னமும் காசு தரல, அதான் என்னோட பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சரி கீழே இறங்குவா, நம்ம போய் அவங்ககிட்ட சண்டை போடுவோன்னு, எது நீ வந்து வாங்கி தர போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ. அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அது இதுன்னு, இதுதான் உன்னோட விஷா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ. எப்படி நீ என்னோட மைண்டை ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஹீரோயினும் வந்து அந்த பார்க்கை விட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை தான் வந்து எழுப்பலான்னு வர. அப்போ ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்களா. அப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு காலையிலேயே எங்கே போயிட்டா இவ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிட்டு போக, அப்புறமா தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்துட்டு ஃபைலை தூக்கிட்டு எங்கேயும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி சிஓவை தான் காட்டுறாங்க. ஒரு வாழ்வே மாயம்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு அவங்க வந்து ஈஸ்ட் ஃபேஸ்லேயே வந்து அந்த விண்டோவை வந்து வச்சுக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்ல, சிஓ வந்துட்டு எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நான் நார்மலாக தான் சொன்னேன், அவங்க வந்து ஓகேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிஓ வந்துட்டு குஷியாக போயிட்டு, ஓ இதுக்கே வந்து ஓகேன்ட்டாங்களா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்குது, எங்கே ஹீரோவே காணோம் அப்படின்ட்டு. அப்போ சிஓ வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஹீரோ வந்துட்டு எங்கேயோ பிஸியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ரூமை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவை கத்திக்கிட்டமா சூப்பர்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோயின் போயிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா எப்படிமா என் ரூம் வந்து மாறுச்சுன்னு. ஹீரோ தான் வந்து மாத்தினா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினோட அம்மா. அப்புறமா தான் ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணிட்டு, உன்னால வந்து மறுபடியும் ரீயூனோட ரூமை வந்து மாற்ற முடியுமா, ஏன்னா அவளை வந்து ஸ்டோர் ரூம்ல வந்து படுக்க வைக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் காலைல தான் போயிருப்பாங்களா, ஈவினிங் வரதுக்குள்ளே எல்லாமே ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து சாதம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினே வந்து ஷாக்ல பார்க்குறாங்க.
அப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ஊட்டி விடுறது என்ன, ஹீரோயினோட அம்மா வந்து தண்ணி கொடுக்கறது என்ன, ஒரே சந்தோஷம் தான் ஃபேமிலி. ஹீரோயின் வந்து படுத்துட்டு மேலே பார்க்க எதிர்ச்சியா அதில் ஸ்டார்ஸ் வந்து மறுபடியும் லைட் எரிய ஆரம்பிச்சிருக்கோம் ரேடியம்னு. அப்புறமா ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக் தான் யோசிக்கிறாங்க அவங்க ஒட்டினது அதே போல தான் ஹீரோவும் வந்து ஒட்டியிருப்பார். இப்போ உடனே நடுராத்திரியில் ஹீரோக்கு ஃபோன் பண்ண உடனே ஹீரோ வந்துட்டு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாரு நடுராத்திரியில். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க எப்படியா வந்து இந்த மாதிரிலாம் மாற்றினேன் என்னோட ரூமை அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன்னு நினச்சேனே அப்படின்ட்டு. அது கண்டுக்காம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க எப்படி என்னோட ரூமை வந்து நீ ரீக்ரியேட் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து உன்னோட டைம் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட டெஸ்க்கை பார்த்தியா, நீ வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்க்கு லெட்டர் எழுதுனதுலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத, உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஃபோன் பண்ணா ரொம்ப பண்ணுற நீ அப்படின்ட்டு. சும்மா இருக்கடா அவன் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு ஜன்னல் திறன உடனே தோவை வரண்டி உன்னை அடிக்கிறதுக்குன்னு அப்படி ஜன்னலை தாவுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ எப்படி இங்கே இருக்கன்னு உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு நான் இங்கே ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ளாஷ்பேக் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டாரை ஓட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கூட தான் இருந்திருப்பாரு போல. அந்த டைமில் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே பெட்டில் படுத்துடுற மாதிரி ஆயிடுது. அந்த டைமில் 2 பேருக்கும் ஹார்ட் பீட் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னியோட எபிசோடு வந்து இங்கேயே முடிச்சிட்டாங்க.